வேலூர் மேற்கு மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி புள்ளி ஊராட்சியிலேருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் கிட்ட வந்திருக்கோம். ஒட்டுமொத்த எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக குறைஞ்சது 25,000 பேர் வந்திருக்காங்க. மாநாடு வந்து ரொம்ப சிறப்பாக போயிடுச்சு. கடைசியாக நடந்த மாநாடோட இது 10 மடங்கு நல்லா இப்போ சுற்றி தண்ணி வச்சுருந்தாங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாகவே இருந்தது. கடைசியாக நடந்த மாநாடோடு இதில் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய இருந்தது. மகளிருக்கு குறிப்பாக சொல்ல போனால் குடிக்கிற தண்ணீர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில். எந்த கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிலில் காலையிலேருந்து நாங்களே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்திருக்கோம். காலையில் 6 மணிக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடியிலேருந்து மகளிரெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே பண்ணி கொடுத்தனால எந்த ஒரு சிரமத்துக்கும் இல்லாமல் நல்லபடியாக இருந்தது. இப்போ கடைசியாக 15 நாளாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தூய்மை பணியாளர் வேலை நிறுத்தம் பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வந்து சந்தேகாத ஒரு அங்கிள் இனிமேல் யாரை சந்திச்சு என்ன பண்ண போறாரு, அதுதான் ஒரு இப்போ ரீசெண்டாக நடக்கிற இஷ்யூ இது. இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற எதுக்குமே வரதில்லை. சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அமர்றதில்லை, எந்த பேச்சுவார்த்தையும் பண்ணுறதில்லை. அவங்கள கடைசியாக பார்த்தீங்கன்னா காவல்துறையை வச்சு அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்தி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்கி தனித்தனியாக மண்டபத்தில் அடித்து ரொம்ப கஷ்டப்பட வச்சுருக்காங்க. இது எப்போவுமே மக்கள் மறக்க மாட்டாங்க. இது 2026 இதுக்கான பதில் கண்டிப்பாக சொல்லியே தீர்வார்கள். 234 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் தான் வந்து வேட்பாளர். அவரோட முகத்துக்கு தான் எல்லா ஓட்டுமே நாங்கள் போட போகிறோம். அவர் தான் 234 தொகுதியிலையும் ஜெயிக்க வைக்க போகிறோம்.